கதையை செலக்ட் பண்ணுறதுல மட்டும் அவர் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, கதையை ரிஜெக்ட் பண்ணுறதுலேயே அவர் சூப்பர் ஸ்டார் தான். என்ன என் சூப்பர் ஸ்டாரை பற்றி இப்படி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தான் கூலி படம் முடிச்சுட்டு மனுஷன் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டாருன்னா ஒன்று போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கலாம் சொல்லியிருக்காரு. அதை எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தலைவர் சொல்லும்போது தான் தெரியும்னு வச்சுக்கோமே. ஸோ கூலி ஒரு பக்கம் போது, அடுத்து ஜெயிலர் 2 ஒன்று இப்போ போயிட்டுருக்கு ஷூட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷன் நிறுவனம், அதாவது ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு வச்சுக்கோமே. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து அடுத்து திரும்பவும் பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணலாம். கொஞ்ச நாளாக தயாரிப்பில் ஈடுபடாமல் இருந்தாங்க, வெறும் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கமல்ஹாசன் மணிரத்னத்தோட இதில் காம்பினேஷனில் வெளியான தக்கலை படத்துக்குமே டிஸ்ட்ரிபியூஷனில் ரெட் ஜெயண்ட் மூவி பிக்சர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெருசாக எந்த படங்களும் அவங்களுக்கு பண்ணலை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸ் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை தாண்டி ப்ரொடக்ஷன் சைடு இன்வால்வ் ஆகலை. அதையும் தாண்டி என்னென்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி, அப்புறம் அந்த சைல்ட்ஹுட் கம்பெனின்னுவாங்கள்ல, கிளை கம்பெனிகளான ரோமியோ பிக்சர்ஸும் சரி, அப்புறம் இந்த இப்போது ஆகாஷ் பாஸ்கர்னு கேஸில் மாட்டினார் இல்லையா, இவங்கதுலேருந்து நிறைய படங்கள் அப்படியே ஒரு டீம்லாம் வச்சு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு ரைடு வந்துச்சு, அங்கே ஒரு பஞ்சாயத்து போச்சு. ஸோ அந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் சைடு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழியே கிடையாது, தாய் வீட்டுக்கே பூந்துருன்னு சொல்லி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பெரிய பெரிய பேனரை வச்சு படம் பண்ண அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஆரம்பிக்கும் போது எப்போவுமே என்னென்னா ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஒரு மாசான என்ட்ரி தான் கொடுக்கணும். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகும்போது விஜயை வச்சு குருவி அப்படிங்கிற ஒரு படம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. மன்மத நம்பு அப்படிங்கிற ஒரு படம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய படங்களாக தான் உள்ளே இறங்கி அதுக்கடுத்து ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பீக்கில் இருந்தால் சூர்யா வச்சுட்டு ஆதவன் படம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க உள்ளே என்ட்ராகிறாங்களே தவிர எடுத்த உடனே ஒரு சின்ன படம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ திரும்ப ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வரும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அப்படின்னு ஒரு விஷயத்தில் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஆக்டரை வச்சு தேடி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாரோட மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு தோன்றுறது விஜய். ஏன்னா அவர் தான் ட்ரெண்ட் செட்டராக இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கார். பட் என்ன பண்ணுறது, அவர் எனக்கு அரசியல் எதிரியே திமுக தாயா அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் படத்தில் நடிக்க மாட்டேயான்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல சினிமாக்காக உள்ள கூப்பிட முடியாது, அதனால் அந்த இடம் கட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து அந்த அளவுக்கு ஜனங்களின் கலைஞனாக இருக்கிறது யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணப்பட்டதாகவும், இப்போது சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காரு, அப்ரோச் பண்ணும்போது யோசிச்சுருந்துருக்காரு, இவங்க நம்ம உள்ளே வருவோம், நம்ம வந்து படம் பண்ணுறோன்னு நம்ம சொல்லுவோம், இது ப்ரொபகண்டா எப்படி போகும், 2026 எலெக்ஷன் வருது, இப்போ நம்ம ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸில் ஒரு படம் பண்ணுறோம், ஒருவேளை இதை எடுத்து வச்சுட்டு ரஜினி திமுகவுக்கு ஆதரவு, அதனால தான் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம தலைவர் தியான மூலையில் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, கூலி இப்போ தான் முடித்தேன், உடம்புலாம் வலிக்குது, நிறைய கூலி வேலை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா ஜெயிலர் 2 பண்ணிக்கிட்டு இருக்கேன், பூரா பேர் அடித்து முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் என்னை விட்டுருங்க, ஃப்ரீயாக ஆன்மீக பயணம்லாம் ஊர் சுற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வாங்க நம்ம படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப நாசூக்காக பல்லுப்படாமல் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பல்லுப்படாமல் இங்கே வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டதாக ஒரு தகவல் வருது. உண்மையிலே அவர் ஜீனியஸ் தாங்க. ஏன்னா கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் கிரியேட் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவரை சுற்றி கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். பட் சூப்பர் ஸ்டார் இந்த இடத்துலையும் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, அவருடைய 50வது ஆண்டு நடக்குது திரையுலக பயணத்தில். அப்போது இந்த 50வது ஆண்டில் எந்த ஒரு நெருடலும் இருக்கக்கூடாதுங்கிறதுலேயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இந்த படம் கூலி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் எடுத்தார். கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 50 ஆண்டு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன பேசினாலும் அது வேறு. பட் அந்த 50 ஆண்டு அப்படின்ற போது அந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இது முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு ஒரு கதையை சூஸ் பண்ணுறதுல சூப்பர் ஸ்டார் இருக்கிறோ அதே மாதிரி தான் ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணுறதுலேயும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.